நாம முதல்ல மகிழ்ந்தாதான் அடுத்தவனை மகிழ வைக்க முடியும். அதனால தான் பாரதி மீண்டும் வரிய பாருங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. சின்ன குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், உட்காந்துங்கிறான். அப்பா லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறார். எதிர்பக்கம் கேட்குறார் ஒருத்தர், அவர் நண்பர், பெரியவர். ஹலோ, பேசி முடிச்சாச்சு, ஃபோனை வச்சுட்டு போயிட்டார். இவ்வளவும் நோட் பண்ணிக்கிறான் பையன். அவன் எழுந்து வந்தான், அதே நம்பரை பேப்பரில் இருந்ததை பார்த்து போட்டான். அவர் எடுத்தார். ஹலோ, நான் இருந்த பையன், யார் பேசுறது? அப்பா ஃப்ரெண்டு பேசுகிறேன்பா. ஓ, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்கே. ஓடுதா? ஓடுதே. ஓடிட போகுது, பிடிச்சிக்கோ. அவர் டென்ஷன் ஆயிட்டார். வைடா போன வச்சுட்டான். குழந்தையின் குறும்பு. கொஞ்ச நேரம் பொறுத்து, 5 நிமிஷம் பொறுத்து ரீடைல் பண்ணான். அவர் தான் எடுத்தார். ஹலோ, உங்கள் வீட்டில் டைரெக்டாக கேட்டான், ஃப்ரிட்ஜ் இருக்கா? இவன் தான் பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கினார். இல்லைடா அப்படின்னார். நான் அப்போவே சொன்னல, ஓடிடும் பிடிச்சிக்கோன்னு சொன்னா இல்லையா? அதை எப்படி டெவலப் பண்ணுறான் பார்த்தீங்களா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட கூறு கூறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழன்றும் நெய்யுடையடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னு இந்த அரிய காட்சியை அழகுபட படம் பிடித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் இலக்கியம் காட்டுகிறது என்றால், இதை வெல்லக்கூடிய ஒரு சீரியலை இன்னைக்கு காட்டுங்க.